ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, தொப்பை குறைவதற்கு பல ஆசனங்கள் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு வயது ஆகிவிட்டது, 70 வயசில் இருக்கும், இருந்தாலும் தொப்பை இருக்கின்றது. அப்போ அந்த 70 வயதை தாண்டியவர்கள் 60-70 உள்ளவங்களுக்கு கடினமான ஆசனங்கள் செய்ய முடியாது, எங்களுக்கு தொப்பை குறைவதற்குரிய எளிமையான ஒரு தெரப்பியாக கொடுங்க, முதிரை தெரப்பியான்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே உகந்த பயிற்சியாக அமைகின்றது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதிகமாக வயதானவர்களுக்கும் தொப்பை இருக்கத்தான் செய்து, அந்த தொப்பை குறைப்பதற்கு ஆசனங்கள் செய்யட்டா கூட பரவாயில்ல, முதிரைகளை சரியாக 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலையில் அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். காலை உணவு 8லேருந்து 8:30க்குள்ளே எடுத்துக்கோங்க. மதியம் அதே மாதிரி 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே மீல்ஸாக எடுத்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க, சாதத்தை குறைச்சிக்கோங்க. இரவு 6லேருந்து 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். வாரத்தில் ஒரு நாள் இரவு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம், இல்லை ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், ஏதாவது ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. சிறுதானிய உணவு காலை மாலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இடைப்பட்ட நேரத்தில் நம்ம எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மைதாவிலான உணவுகள் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை இதே வரிசை கிரமமாக 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். வயதானவர்களுக்கும் தொப்பை இருக்கும் பொழுது இந்த பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக அந்த பக்க விளைவே இல்லாமல் நமக்கு தசைகள், குறிப்பாக வயிற்று தசைகள் குறையக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதல்ல இந்த மாதிரி சுகாசனத்தில் உட்கார்ந்துக்கோங்க. சற்று வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வர்றதை ஒரு 10 வினாடி. இப்போ முதல் முத்திரையாக சூரிய முத்திரையை பார்க்க போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மோதிர விரல் மேலே ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இந்த நார்மல் பிரீத்திங். இந்த முதிரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு தொப்பை பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு தசைகள் இந்த முதிரை மூலமாக கரைக்கப்படுகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். வயிற்று தசை முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு தசைகள் கரைவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. மோதிர விரல் முதல் பகுதியில் கட்டை விரலில் சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நடுவிரல் மோதிர விரல் நடுமேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு கை பின்னாடி கட்டிட்டு மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு முடிஞ்ச அளவு கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரம் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமேத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு இந்த சூரிய முத்திரையின் மூலமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு தசைகள் கரைவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுவோம். எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். வயிற்று தசைப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு தசைகள் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரலால் அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு தசைகள் கரைவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை அபான முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நடுவிரல் மோதிர விரல் நடுமேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். வயிற்று பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முடித்தவொடனே கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனிங்க முடிஞ்ச அளவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணிக்கணும். இப்போ வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ணி காமிக்கிறேன். வயதானவர்கள் வஜ்ராசனம் போட முடியாதவங்க நாற்காலியில் அமர்ந்தே பண்ணிக்கோங்க. தவறு கிடையாது. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் கரைவதாக எண்ணுங்கள். அதிக கொழுப்பு தசைகள் கரைவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. எல்லா கை சேர்த்துக்கோங்க.
நடுவிரல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க, கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். த நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், அதிக தசைகள், கொழுப்பு தசைகள் கரைவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் மட்டும் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 48 நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வயதானவர்களுக்கும் தொப்பை அதிகமாக இருந்தால் அதை குறையக்கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.